யோ யோ அறிவு இருக்குதா உனக்கு? எத்தனை டைம் சொல்றது உள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு வராதேனே? உனக்கு தான் வெளிய ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் தொலை வேண்டியதானே? எல்லாம் என் தலை எழுத்து கருமம். போய் தொலை. பெனாயில் ஊத்தி கழுவணும் இதையெல்லாம். இப்ப ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அவ சொல்றாள்ல சாப்பிட ஒழுங்கா திங்க மாட்டியா, அப்படி தின்னுட்டு இருப்பியா? என்னாச்சு? இங்க பாரு எப்படி சாப்பிட்டு இருக்காருன்னு. இப்ப தெரியுதா? ஒரு நேரம் பாக்குற உனக்கே அப்படி இருக்குன்னா காலையில சாயந்தரம் வரைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. மரியாதை கொண்டு ஏதாவது ஆசமத்துல தள்ளிட்டு வந்துரு. ஏப்பா உன்னால என்ன திட்டுறாப்பா? ஒழுங்கா இருக்க மாட்டேங்கப்பா. ட்ரெஸ் வீணா போச்சு. உப்புக்காகாம சப்புக்காகாம ஏப்பா இப்படி இருக்கிற? எனக்கு சீக்கிரமா ஒரு பெண் குழந்தை மட்டும் பெத்து கொடு. பொம்பளை பிள்ளையா? அட போங்க, கடைசி காலத்துல நம்மள ஆம்பளை பிள்ளைங்க தான் நல்லா பாத்துக்கும். ஏங்க ஏங்க இங்க வாங்கல. ஏடிக்காக கத்திட்டு இருக்கிற? ஏங்க இந்த பத்திரத்தை பாருங்களேன், உங்க பேர்ல இருக்கு. இது எடப்பத்திரம்னு நினைக்கிறேன். உங்க அப்பா தான் வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது போய் என்னன்னு கேளுங்க, நான் காஃபி வச்சு கொண்டு வரேன். ஏப்பா இந்த பத்திரத்தை பா 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 அப்பா. காலங்கள் மாறினாலும் தந்தையின் அன்பும் கடமையும் மாறாது. இருக்கும்போதே பார்த்து கொள்ளுங்கள் தாயையும் தந்தையையும்.